ஹலோ ஹாய் மக்களே. இன்னைக்கு நான் ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஒரு ரெசிபியோட தான் வந்திருக்கேன். கருப்பு உளுந்து களி செய்யறதுக்கு உண்டான பொருட்கள் தான் எடுத்து வச்சிருக்கேன். இன்னைக்கு 4 கப்பு கருப்பு உளுந்து, 1 கப்பு பச்சை அரிசி, 2 சுக்கு, 4 ஏலக்காய் எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் நல்லா செவக்க வறுத்து எடுத்தாச்சு. நல்லா அரிசி நல்லா செவக்க வறுத்துக்குங்க. கருப்பு உளுந்து கருக விடாம எடுத்துக்குங்க. கருகிடுச்சுன்னா வாசம் மாறிடும், நல்லா இருக்காது. நல்லா செவக்க அதுவும் வருங்க. ஆனால் ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சு வறுத்து நல்லா ஆற வச்சு ரைஸ் மில்ல கொடுத்து பொடி பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன். நான் இன்னைக்கு அதை வச்சு இன்னைக்கு ஒரு களி தான் செய்ய போறேன். 2 கப்பு தண்ணியை எடுத்திருக்கேன். அது கூட 1 கப்பு கருப்பு உளுந்து பொடியை எடுத்திருக்கேன். நல்லா போட்டு நல்லா கிண்டி தேவையான அளவுக்கு நாட்டு சக்கரை ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் உப்பையும் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட 2 ஸ்பூன் நெய்யும் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லெண்ணெயும் சேர்த்துக்கலாம். என்னாண்ட இன்னைக்கு நல்லெண்ணெய் இல்லைன்றதால நான் நெய் சேர்த்திருக்கேன். களி சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த கருப்புளுந்து களியை அடிக்கடி உங்க வீட்டு குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. இந்த கருப்புளுந்து மிக்ஸை வச்சு கஞ்சியும் செய்யலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.